السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனையில் நிகழ்ச்சியில் நாம் தற்பொழுது 184வது வசனத்தின் இறுதிப்பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவின் 183வது வசனம் முதல் 187வது வசனம் வரைக்கும் ரமதான் நோன்பு பற்றிய சட்டங்களை தெளிவுபடுத்துகின்றார். 5 வசனங்கள். குர்ஆனில் நோன்பு பற்றி பேசக்கூடிய 5 வசனங்கள் யாவை என்று கேட்டால் நாங்கள் சொல்ல முடியும் தெளிவாக, பயமில்லாமல். சூரத்துல் பக்ராவின் 83வது முதல் 187வது வசனம் வரைக்கும் உள்ள 5 வசனங்கள் என்று எங்களுக்கு தெளிவாக பதில் கூற முடியும். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்ததாக, அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், யாருக்கு ஆரம்ப கட்டத்திலே, இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. நோன்பு நோட்பதற்கு சக்தி உள்ளவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டு நோன்பை விட்டு விடலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதற்கு பின்னால் ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல்லஹ், யார் அந்த ஏழைக்கு உணவளிப்பதிலே மேலதிகமாக செலவழிப்பார்களோ அவர்கள் செய்வது சிறந்த ஒரு விடயம். அது ஒரு சிறந்த ஒரு விடயம். கட்டாயம் ஒரு ஏழைக்கு ஒரு நேரத்துக்கு மாத்திரம்தான் ஒரு நோன்புக்காக உணவளிக்க வேண்டும் என்பதில்லை. மேலதிகமாகவும் வழங்கலாம். மேலதிகமான ஏழைகளுக்கும் வழங்கலாம். ஒரு ஏழைக்கு அவருடைய தேவைக்கு, ஒரு நேர தேவையை விட மேலதிகமாக பல நேர உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்று அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம் வஅன் தஸூமு கைருல் லக்கும் என்று அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறார். நீங்கள் நோன்பு நோட்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. அப்படி என்றால் நீங்கள் நோன்பை விட்டுவிட்டு ஃபிதியா கொடுப்பதை விட, உணவு கொடுப்பதை விட நோன்பு நோட்பதுதான் சிறந்தது. ஏன்? உங்களுக்கு சக்தி இருக்கிறது, சக்தி உள்ள நிலைமையில். எனவே ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை விடுவதற்கு அனுமதி அளித்து அதற்கு பதிலாக உணவு வழங்குவதற்கு அனுமதித்திருந்தாலும் கூட சிறந்தது நோன்பு பிடிப்பதுதான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இதிலே என்ன எங்களுக்கு புரிகின்றது? நோன்பு நோட்பதற்கு இதிலே ஆர்வம் ஊட்டப்படுகிறது. அதுதான் சிறந்தது என்ற கருத்து சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பிரயாணத்திலே இருப்பவருக்கு சிரமம் ஏற்படவில்லை என்று சொன்னால் நோன்பு நோட்பதுதான் சிறந்தது என்ற கருத்து சொல்லக்கூடியவர்களுக்கும் இதிலே ஆதாரம் இருக்கிறது. ஏன்? நோன்பு பிடிப்பதுதான் சிறந்தது, விடுவதை விட நோன்பு பிடிப்பதுதான் சிறந்தது சக்தி உள்ளவர்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். எனவே பிரயாணத்திலே சென்றாலும் எங்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இருந்தால், அதில் எந்த சிரமம் எங்களுக்கு இல்லை என்றால் பிடிப்பதுதான் சிறந்தது என்பதை நாங்கள் ஏற்கனவே பல ஹதீஸின் அடிப்படையில் பார்த்திருக்கிறோம். எனவே மேலதிகமாக குர்ஆனினுடைய இந்த வசனத்திலிருந்தும் அதற்கு ஒரு ஆதாரத்தை நாங்கள் பெற முடியும், ஒரு மறைமுகமான ஆதாரம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வஅன் தஸூமு கைருல் லக்கும் என்பது யாருக்கு? நாம் ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி இருந்தும் நோன்பு நோட்காமல் ஃபிதியா கொடுப்பதற்கு அனுமதித்த அந்த சமுதாயத்தை பார்த்து தான் சொல்கிறாரே தவிர எங்களை பார்த்து சொன்ன ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் நோன்பு பிடிப்பது கட்டாயம். நாங்கள் பிரயாணம் இல்லாமல் இருக்கக்கூடிய, நோயாளியாக இல்லாத நேரத்திலே நோன்பு பிடிப்பது கட்டாயம். ஹைர் அந்த இடத்திலே ஹைர் அல்ல. ஹைர் என்பது யாருக்கு சொல்லப்படும் என்றால் இரண்டும் அனுமதி உள்ளவர்களுக்கு தான் சொல்லப்படும். அடுத்ததாக இந்த வசனத்திலே உள்ள முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அமல்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு உள்ளது என்ற கருத்து இங்கு நிரூபிக்கப்படுகின்றது. ஃபிதியா கொடுப்பது ஒரு நல்ல விடயம், உணவளிப்பது. ஆனால் இந்த இடத்திலே நோன்பு பிடிப்பதுதான் அதை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அமல்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பது நிரூபணமாகினால், அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வு ஏற்படுவது என்பது ஒரு சகஜமான ஒரு விடயம், இயல்பான ஒரு விடயம். எனவே அந்த அடிப்படையில் அடியார்கள் வணக்க வழிபாடுகளிலே ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வு அவர்களுக்கு இடையே இருக்கின்றது என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். எனவே ஒருவருடைய அமல்களுக்கு ஏற்ப அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் வித்தியாசமானது. எல்லோரும் ஒரே அந்தஸ்திலே உள்ளவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் இறுதியிலே சொல்கிறான், இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்பவர்களாக இருந்தால். அப்படி என்றால்
இந்த நோன்பின் பயன்களை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கு 2 விடயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, நோன்பு நோட்பதற்கு அல்லாஹ் தஆலா ஆர்வமூட்டுகின்றான். அதே நேரத்திலே கல்வியின் சிறப்பு எடுத்து காட்டப்படுகிறது. கல்வி இருந்தால் அது எங்களுக்கு நல்ல விடயங்களை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். அதனை செய்வதற்கு ஆர்வமூட்டிக் கொண்டே இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்து ஸுமர் 9வது வசனத்திலே சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று நபியை கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். எனவே எங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகம் மார்க்க அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமாக வழக்க வழிபாடுகளிலே இன்பம் ஏற்படும், அல்லாஹ்வை பற்றிய அறிவு அதிகரிக்கும், மார்க்கத்திலே பற்று ஏற்படும் என்பதைத்தான் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இத்தோடு நோன்பு பற்றிய 2வது வசனம் 184வது வசனம் நிறைவு பெறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை 185வது வசனங்களில் உள்ள பல்வேறு நுணுக்கமான சிறப்பான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.